சுவையும் ஆரோக்கியம் இருந்த கவர்ம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னா குடமிளகாய் பொரியல். இந்த பொரியல் சொல்லும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த கேரட்டு, பீன்ஸு, புடலங்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறி வச்சு நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் குடமிளகா வச்சு பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். குடமிளகா வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணலாம். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டு தேங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறது. சிம்பிளாக இந்த ஜிம்முக்கு போயிட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு காய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா? குடமிளகா பொரியல் தேவையான பொருட்கள்: குடமிளகாய் 1 கப்பு, தேங்காய் துருவியது அரை முடி, உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், வரமிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சுல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காய், குடமிளகா முன்னாடி தேங்காய் பற்றி பேசுகிறேன். தேங்காய் வந்து அந்த துருவல் பார்த்தீங்கன்னா 2 விதமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று வந்து மிக்சியில் போட்டு குறை பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணி திருவி வச்சுருக்கோம் இந்த மாதிரி பக்கத்தில். எதுக்காகனா இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த தாலி போட்ட உடனே அந்த குடமிளகா போட்டு பெட்ட ஆரம்பிச்சிடுவேன். இது மேலோட்டமாக போடுவோம். ஏங்கிட்டனா இது வந்து ஒட்டம், இது வந்து அது மேலோட்டமாக அப்படி ஒன்றும் பாதியாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த தேங்காவை 2 விதமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன்னா இந்த கடுகு இருக்குல்ல, இந்த கடுகு தாளிப்பாக போடுறேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இந்த உளுத்தம்பருப்பு போடுங்க. அதே டைமில் இந்த வரமிளகா, இந்த ஒரு 4 வரமிளகா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காம்பு கிள்ளி உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு போடும்போது அடுப்போட ஃப்ளேம் லோவாக இருக்கட்டும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சாப்பிடும்போது கடக்க முடக்குன்னு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால அடுப்போட ஃப்ளேமை ரொம்ப லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பை போடுறோம். காரத்துக்கு வந்து இந்த வரமிளகா நல்லா இங்கே பாருங்கள், இதான் பக்குவம். இந்த வரமிளகா இதில் போடுறோம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போடுறோம். அந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக இந்த கலர் மாறுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் மாறி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு நான் இதில் போட்டுறேன். போட்டு பிறகு இந்த கட் பண்ணி வச்சுரு குடமிளகா கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக இந்த பொரியலுக்கு இந்த முட்டைக்கோஸாக கட் பண்ணுவில்ல அந்த மாதிரி வேண்டாம். அப்படி இருந்தால் அது என்ன வேணா அது சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குடமிளகா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுறோம். இப்போ உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பு போட்ட பிறகு தேவையான அளவுக்கு இந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக. குடமிளகா போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட் டாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த குடமிளகா போட்ட பிறகு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான். அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சூடுலேயே வந்து அந்த குடமிளகா வெந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணி சாப்பிடணும் அவசியம் இல்லை. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால தான் அந்த குடமிளகா வந்து சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சியாக அந்த ஒரு பக்குவம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா பேனில் போட்டு இப்படி டாஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள் எப்படி நான் சொன்ன தெரியுதா? அந்த தேங்காய் அந்த ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கா? அந்த தேங்காய் இந்த மாதிரி திருவி போட்டால் தான் அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, குடமிளகாய் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும். அதுவே வந்து இந்த பக்கத்தில் போட்டிங்கன்னா தேங்காய் இந்த சைடு, குடமிளகாய் இந்த சைடு, கடுகு அந்த சைடு, உளுத்தம்பருப்பு அந்த சைடும். அப்படி போனால் நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பக்குவத்துக்கு திருவி போடுறோம். கடைசியாக கொஞ்சம் இந்த பெருசு பெருசாக திருவி வச்சுருக்க தேங்காயும் போட்டுறேன். போட்டுட்டு பேனில் டாஸ் பண்ணுறேன். அப்படி ஒன்றும் பாதியா, அவ்வளோதான் போதும். இதுக்கப்புறம் தேங்காவை குக் பண்ணக்கூடாது. இந்த பாருங்க, அதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் போட்ட பிறகு திருப்பி வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினா அது நல்லா இருக்காது. அதனால தான் வந்து இந்த பக்குவத்தில் இருக்குன்னு சொல்கிறேன், தெரியுதுங்களா? இப்போ அந்த பெரிய தேங்காய் போட்டது பெருசு பெருசாக இருக்குது. குடமிளகாவோட அந்த நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்க தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் பக்குவம். இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓவர் குக் பண்ண வேண்டாம். நியூட்ரிஷன் வேல்யூ சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காய்கறி ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குடமிளகா வந்து ஸ்டீம் பண்ண நல்லா இருக்காது. அதனால தான் ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி தரேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.
இந்த பொரியல் சொல்லும் போது எல்லாம் ஒரே மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு குடமிளகா வச்சு எப்படி பொரியல் பண்ணுறது, அதுவும் அந்த தேங்காவை 2 விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்குவத்தை உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. Thank you so much.